நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பெரிதான கிருபையினால ஏசாயா 11வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 11:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, உர உர உரரா உபரி வரி வரி வரா வரகரா பரிகரா வணிகசகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரம் இந்த வேளையிலே, ரகரகரகரா ரபரகரகரகரா ரே கரகரா ரே பரிகரா ரே கசகரகரா, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, எங்கள் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, எக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே, ரபரபரபரா ரகரபரகரகரா ரகரகரா ரே கரகரா ரே கரிபரகரா, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். ஏசாயா 11வது அதிகாரம் முதல் வசனத்தை இன்னைக்கு ஆண்டோடைய பெரிதான கிருபையினால நம்ம வந்தாச்சு. முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது. இது 100% நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியில அது வரணும், எந்த கோத்திரத்திலிருந்து வரணும், யாருடைய பிள்ளையா வரணுங்கிறத ஏசாயா அறிவிச்சிட்டார். சரி, நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக மொழியை பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்கறது வேர். வேர்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை ரேசா 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 ஆர் HIZA ரேசா ரூட் ஆர் HIZA ரேசா வேர். இந்த வேர் மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல இது கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 3வது அதிகாரம், இப்பொழுது கோடாரியானது மரங்களின் ரிசா அருகே வைக்கப்பட்டது. ரிசா வேர். ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னி. நல்ல கனி. அந்த வேர் என்ன செய்யும்னா சத்தை எடுத்து கொடுக்கும். சத்தை எடுத்து கொடுக்கும்போது அது உள்ள போய் அந்த மரம் நல்ல கனி கொடுக்கணும். இந்த கனி கொடுக்குறது நம்ம கொடுத்து சொல்றாங்க. நம்ம எல்லாம் நல்ல கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரிசா 13வது அதிகாரம் 6வது வசனத்துல ரிசா இல்லை. மத்தேயு 13
13:6 வெயில் ஏறிய பொழுது தீந்து போயிற்று, வேர் இல்லாததுனாலே உலர்ந்து போயிற்று. வேர் ரீசா இல்லை. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சொல்றாரு, ஓமையாக சொல்றாரு. இப்ப பாத்தீங்களா, அந்த ஓமையை ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்துல வந்து, நீ ஏன் அவர்களோட ஓமையாக பேசுகிறது? அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறிபடி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கு அருளப்படும். உங்கள்ங்கிற ஒரு கூட்டம் சீஷர்கள் கிட்ட இருக்காங்க, அவர்கள் தூரமா இருக்கிறவங்க பரிசேயர் சதுசேயர் கிடையாது. அது அவங்களுக்கு வேர் கிடையாது. அதனால அந்த வேர் இல்லாதனால அழிஞ்சு போயிடுது. வேர் இல்லைங்கிறத 21வது வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 13:21. ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் இல்லாததுனால் கொஞ்ச காலத்தில் நிலைந்துருச்சு, அப்புறம் துன்பம் வந்துச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம மேல் போக நமக்கு ஒரு தேவை. சரி, வேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பரிசுத்தமா இருக்கும். எடுத்துக்கலாமா? ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 11வது அதிகாரம் 11:16. மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருப்பதால் பிசைந்த மாவு வேறானது பரிசுத்தமாக கழிவுது. வேர் பரிசுத்தம். இது என்னன்றதை நான் சொல்றேன். இந்த வேர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சத்தை எடுத்து மேல கொடுக்கும். நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பிரதர்ஸ் சாம் ஜெபத்ரி ஒரு அழகான ஒரு ஓமை மூலமா சொல்லி கொடுத்தார். 2 மிருகங்களை சொல்வார். ஒன்னு பன்னி, இன்னொன்னு ஆடு. அந்த ஆடு ஒரு இடத்துல இருக்கும்போது எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். ஆனா அந்த பன்னி எருமை எல்லாம் சகதிக்குள்ளதான் கிடக்கும். அது என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவருடைய விளக்கம். நல்லா எவ்வளவு ஜாலியா குழுன்னு இருக்குது. இவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க, இங்கதான் சகதியில் இவ்வளவு இடம் இருக்கு, இவங்கள வந்து படுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதான் வேர் திங்கிங். அது பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது வந்து மெட்டாபாரிக்கா நம்ம பார்க்கிறோம். மெட்டாபாரிக்னா ஒரு ஓமையாக. ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். சில கிளைகள் முறித்து போட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாக்கி நீ, இது யாருக்கு சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாக நமக்கு. அப்ப இஸ்ரவேல் மக்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஆரம்பிச்சாங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கு அவங்களுக்கு ரெடி கிடையாது. நல்லா புறஜாதியார் நம்மளை எடுத்து கனெக்ட் பண்றாங்க. இது ஒட்டு மரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது புரியல புரியாது. நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அப்ப அந்த வேர்ங்கிறது என்னன்னா ரூட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ROOT. இதுதான் என்ன செய்யுது? சுமந்து கொண்டு இருக்குது. ரைட். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் 6, 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. எல்லா தீமைக்கும் வேற ரூட். அது எவ்வளவு தூரத்துக்கு அது போய் 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 தவறான காரியத்தை அது எடுக்க முடியுமோ எடுத்து அப்படியே மேல வந்துகிட்டே இருக்கும். இதனால்தான் எல்லாத்துக்கும் அதான் ரூட். இதெல்லாம் மெட்டாபாரிக்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கவாம் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைவரும். அன்புங்கிற ஒன்று வேறு உள்ள போயிடுச்சுன்னா அது நிலைச்சிருக்கும். அன்புங்கிறது ஒரு மிக 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 கஷ்டமான ஒரு கான்செப்ட். ஆலயத்துல 3ஆம் வார்த்தை சொல்லும்போது அன்பான சீசன் அகாவே அப்படின்னு சொன்னேன். நான் அங்க ஓப்பனாவே கேட்டேன், இந்த ஆலயத்துல எத்தனை பேருடைய பிரிவினை இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஒரே ஒரு மோட்டிவ் என்னன்னா, எந்த பாஸ்ட் வந்தாலும் அந்த பாஸ்டுக்கு விரோதமாக கேட்டாங்க இருப்போம். அன்பு எங்க இருந்துச்சு? நிலை நிற்காது. அப்ப அந்த அன்புங்கிற ரூட்டு இவங்கெல்லாம் தீஞ்சு போச்சு. இவங்களால நிலை நிற்க முடியாது. கொலேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம்.
2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும். அந்த வேர் எப்படிப்பட்ட வேருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் பணங்கிற வேருக்குள்ள, அதான் பண ஆசை. சரி, அந்த வேரை கொடுத்து நான் காட்டியாச்சு. ரூட் ரே சா. அடுத்து இது என்ன செய்யுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 11வது அதிகாரம் முதல் எழும்பி செழித்து, எழும்பி குரோ. அந்த குரோக்கிறது ஆக்ஸ் அண்ட் நோ கிரேக்க வார்த்தை. குரோ ஆக்ஸ் அண்ட் நோ AUX. ஆக்ஸ்னால கொடாரி. ஆக்ஸ் அண்ட் நோ ANO. ஓ மேல ஒரு கோடு. ஆக்ஸ் அண்ட் நோ குரோ, எழும்பி அது செழிக்கிறது. ஆக்சனோக்கு என்னெல்லாம் கிரேக்க மொழியில் உள்ள வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்க்ரீஸ் பெருக்கம், உயிரோடு இருக்கிறது. இன்க்ரீஸ் உயிரோடு இருக்குது. இந்த மாதிரிலாம் இதனுடைய அர்த்தங்கள் இருக்கு. இது எங்க புதிய ஏற்பாட்டில் இது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. அந்த பெருக பண்ணிங்கிறதுக்கு நம்ம பார்க்கறதுனா ஆக்ஸ் அண்ட் நோ பெருக பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 3:6. பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளின அழிபடியை நீங்கள் விசுவாசித்து, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்கிறவர். குரோத் கொடுக்கறது அவர் தாங்க. நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிரோஜனமான ஊழியக்காரன். செய்ய வேண்டியதை மாத்திரம் நான் செய்தேன், இவ்வளவுதான் சொல்லி. இதுக்கு மேல வாய்வை தரக்கூடாது. அபிரோஜனமான ஊழியக்காரன். 2 கான்ஸ்டன்ட். 3வது பிரான்ச்ங்கிறது பார்க்கிறோம். கிளை, ஒரு கிளையை எழும்ப பண்ணி. அந்த கிளைக்கு கலாடோஸ் கிளை, பிரான்ச் இங்கிலீஷ்ல. கலாடோஸ் பிரான்ச். KLA கலாடோஸ் DOS கலாடோஸ் பிரான்ச். கலாடோஸ் இது ஒரு கிரேக்க வார்த்தை. மத்தேயு 13வது அதிகாரம் 32வது வசனம். 13:32. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்க பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை உபதேசித்தேறினும் சரி 20 கலாடோஸ் 13:32. இங்க இருக்கு. அது சகல விதைகளையும் சிறிதும் வளரும் பொழுது அதன் கிளைகளிலே வந்தடையும். ஆகாத்து பறவை. அதன் கிளைகள் என்ன அப்படின்னு கேட்டா, சுவிசேஷங்கிறது ஒரு சின்ன ஒரு விதை. அதை போட்டோம், அது வளர்ந்து எத்தனையோ பேர் அதில் வந்து அடையிறாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம். ஏஜி சர்ச்சில் அவங்க ஒரு லோக்கல் ஒரு ஹிந்து குடும்பம். ஆனால் அந்த அம்மாவுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பார்க்கணும். அது அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஏஜி சர்ச்சில் இன்வால்வ்டாக இருக்கும். அந்த ஒர்ஷிப்பில் பங்கு கொள்ளும். பையனுக்கு ரிசப்ஷன் நாங்கள் போகிறோம். அது காரணம் இது பெரிய கிளையாக மாதிரி இங்கே பறவைகள் வந்து செய்து அடைகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி போகிறார். அப்ப என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 8வது வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து, வேறு சிலர் மாறா கிளைகளை தரித்து வெளியிடப்பட்டார்கள். மாறா கிளைகளை தரித்து, இது நம்ம பார்க்கறது பிரான்ச். கடைசி ஒன்று பார்க்க போறோம். அது ரோடுனா அது துளிர். ரோடோஸ் RHA
ராபேடோஸ், பி போட்டுக்கோங்க, டிஇஎஸ், ராபேடோஸ், ராபேடோஸ், பி கனெக்ட் பண்ற வார்த்தைங்க, பி வந்து ரெண்டையும் கனெக்ட், ராபேடோஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துளிர், டெண்டர் லீஃப், துளிர். இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 9:4. அந்த உடன்படிக்கை பெற்றுக்கொள்ள அதில் பொன்னால் செய்யப்பட்ட தூபகற்கம் இருக்கும். இந்த உடன்படிக்கை பெற்றுக்கொள்ள ஆரோனுடைய தளிர்த்த கோல், தளிர்த்த ராடு, தளிர்த்து. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆரோனுக்கு விரோதமாக இஸ்ரேலர்கள் முறுமுறுக்கிறாங்க. அந்த முறுமுறுப்பை அது நிப்பாற்றணுங்கிறதுக்காண்டி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். என்ன காரியத்தை செய்ய சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 17வது அதிகாரம், அந்த முறுமுறுப்பு என்னை விட்டு ஒழிய வேண்டும். ஒவ்வொரு கோர்ல கொண்டாடுறாங்க, கோத்திரத்திலிருந்து. அப்ப கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைக்கிறாங்க. 8வது வசனம் பாருங்க. என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது, இதோ லேவியின் குடும்பத்திற்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப ஆண்டவர் இது எதுக்காக காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு பக்காவா ப்ரூவ் பண்றாங்க. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். பதினோராவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாத்தா. இதை நம்ம பார்க்க போகிறோம். 11வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. இத எதிர்காலத்தில் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீதின் கொடி தான் இஸ்ரேல் மக்களுடைய கொடி, டேவிட்ஸ் பிளாக் கொடி. இன்னைக்கு அதான் மாறாது. ஈசாயின் வேருக்கும் ஜாதிகளுடைய அவருடைய தாபஸ்தலம் மகிமை இருக்கும் அக்காலத்திலே. அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 52வது அதிகாரம் 6வது. அக்காலங்கிறது ஒரு காலம். அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்காலங்கிறது பத்தி நான் உங்களுக்கு இந்த கொரோனா டயத்தில் நிறைய மெசேஜ் போட்டிருக்கேன். நான் இப்ப இதை பாருங்க. இதை நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஒரு காலத்துல அவரை நம்ம முகமுகமாக பார்ப்போம். இவர் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்குது. அதான் அக்காலத்திலே. அக்காலத்திலேயே எரேமியா இன்னொரு வார்த்தையும் சொல்றார். 33வது அதிகாரம் 15வது வசனம். அந்நாட்களுக்கு அக்காலத்துல இன்னொரு ஸ்பெசிபிக்கா ஒரு நாளை குறித்து சொல்லுகிறார். தாவீதுக்கு நீதியுள்ள கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் இருப்பார். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளைங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது பேசிக் கான்செப்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது அந்த வேரை குறித்து முதல் முறையாக நம்ம எங்க பார்க்கலாம், அந்த வேர் எங்க வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா, ரூத் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரூத் 4:17. அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் ஓபேத். ஒரு குழந்தை பிறக்குது, நகோமிக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது, வாழ்த்தினார்கள், அதுக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின்
தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இந்த வேர் இங்க ஆரம்பிக்குதுங்க, ஈசாயின் தகப்பன். இதுல தான் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 22 ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். எப்படி அந்த வேருங்கிறத நம்ம பார்க்கணும். பைபிள்ல இருந்து நமக்கு தெளிவா தெரியும், இதுதான் வேர், வேற சான்ஸே கிடையாது. இவர் எந்த ஊர்க்காரர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 58வது வசனம். அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யார் ஊரா மகன் என்று அவனை கேட்ட பொழுது, தாவீது, நான் பெத்லெகேம் ஊராயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன். ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறார், கோலியாத்தை முறியடிக்கிறார். அப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு, சவுல் கேட்கிறார், நீ யாரப்பா? நான் பெத்லெகேம் ஊர் அப்படின்னு சொல்லி இது அந்த ரூட்டுடைய ஆரிஜின், பெத்லெகேம் ஊர்னு சொல்லி. இவர் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம் 1:6. ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். ஈசா பாத்தீங்களா, தாவீது ராஜா. இவர் பிறக்கும் போதே ராஜாவாக பிறக்கிறார். ஆனா உண்மையிலேயே பிறக்கும் போது அவர் ஆட்டு இடையில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் ராஜாங்கிறத பைபிள் மிக மிக தெளிவாக தாவீது ராஜா அப்படின்னு பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 16வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்திலிருந்து கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். ரூட் எங்க இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த சந்ததியில கிறிஸ்துங்கிறது மேசியா. இவர் குறித்து இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன். லூக்கா 2வது அதிகாரம் 2:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்தியாருக்கு முன்னே தேவதூதன் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று பெற்றார். இயேசு, கிறிஸ்து, ரூட்டு, தாவீதின் ஊர், ஈசாயுடைய வேர், எல்லாமே கிளியரா பைபிள் இருக்கு. அப்போஸ்தலர் ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22. பின்பு அவர் ஏசாவை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்திட்டீங்க. தாவீத ராஜாவை ஆண்டவர் உண்டு பண்ணுங்க. இதான் ஏன் தாவீது ராஜான்னு சொல்லி அவருடைய சந்திதியில் இருக்குன்னா, தேவன் தான் அந்த ஜாபை கொடுக்கிறார். பொசிஷன் ராஜா, அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது. வெறும் தாவீதுன்னு சொல்லாம ஈசாயின் குமாரன். ஈசாங்கிற அடி மரத்திலிருந்து வருகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இவரை ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். விசேஷமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 15வது அதிகாரம் 12வது வசனத்துல, மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழுப்புகிறவங்க. புறஜாதியார் இந்த இஸ்ரவேல் தேசத்துல அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பெருமைனா, நாங்க மட்டும்தான் யெகோவா தேவனை வழிபடுறாங்க. புறஜாதியார் எல்லாத்தையும் அவங்க ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இவரை உண்டாக்குனது எதுக்குன்னா, புறஜாதியாராகிய நாம் உள்ள வரணுங்கிறதுக்காண்டி. சரி, இப்ப வேர் குறித்து நம்ம பார்த்து கிளையை பார்த்து முடிக்க போயிடும். கிளையை நான் உங்களுக்கு ஒரு வாசிக்கிறேன். அவர் அந்த கிளையை குறித்து நம்ம சில வசனங்களை பார்த்து முடிக்க போயிடும். 11வது அதிகாரம், அதிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த கிளைய முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசாயா 4வது அதிகாரம் 2வது வசனம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலில் தப்பியவர்களுக்கு அந்நாளிலே ஒரு நாள், அக்காலம், அந்நாள், இது ஒரு நாள்,
கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமா இருக்கும். பூமியின் கனி அவருக்கு சிறப்பும் அலங்காரமா இருக்கும். அலங்காரங்கிறது என்னன்னா ஒரு சம்திங் வெரி ஸ்பெஷல். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, பிரதர் நீங்க செய்தி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்க பைபிள் எப்பயுமே 4 செய்தி ரெடியா வச்சிருக்கீங்க. எஸ், நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த செய்தி கொடுக்கும்போது அது அலங்காரமும் கிளையானமா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை பார்க்கும் பொழுது இது கர்த்தரின் கிளை. எரேமியா இதை எப்படி சொல்கிறார்னா, இது ஒரு நீதி உள்ள கிளைங்கிறார். எரேமியா 23வது அதிகாரம் 5வது வசனம். 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்கள், காலங்கிறது ஒரு பீரியட், நாளுங்கிறது ஒரு சிங்கிள் டே. இது 2ஆம் வருகையை குறிக்கிற வார்த்தை. அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியை நியாயத்திலும் நீதியிலும் நடப்பிப்பார். 2வது வசனத்தை 6ல பாருங்க. நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என்னங்க நீதி, ஆளுகை, இது 1000 வருட அரசாட்சி கொடுத்த செய்திக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இந்த வானம் பூமி அழிஞ்சுக்கிறோம், அப்புறம் ஒரு 1000 வருட அரசாட்சி நடக்கும். அதுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜா வந்து ஆளுகை செய்வார். இது நடக்கும்னா காரியம். 33வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கணும். எரேமியா 33:15. அந்நாட்களிலே அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியுள்ள கிளையை முளைக்க பண்ணுவேன். முளைக்கப்படுறத ஷூட். இப்ப நான் உங்களுக்கு பாத்தீங்களா கடைசி ரூட் அப்படின்னு காட்டினேன். அங்கிருந்து முளைக்கிற ஒரு காரியம். அவர் பூமியை நியாயத்தோடும் நீதியை நடப்பிப்பார். அந்நாளிலே யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாக தங்கும். அவர் எங்களுக்கு நீதியா இருக்கிற கர்த்தர் அவங்க சொல்றாங்க வாயத்திலிருந்து. ரைட், இது ஆண்டோடைய ஒரு காரியம். கடைசியா ஒரு சகரியாவை பாத்திரம் முடிக்க இருக்கிறோம். கிளைங்கிறத நம்ம தியானிச்சுக்கிட்டு. சகரியா 3வது அதிகாரம் 8வது வசனம். 3:8. இப்பொழுதும் பிரதான ஆசிரியாக யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்கிறவர், இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர்களை இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசன். கிளை எனப்பட்டவராகிய, அப்ப அந்த கிளைக்கு ஒரு பேர் வந்துச்சு. கிளை 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 பட்ட என் தாசன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிடைக்கிற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 6:12. அவனோடு சொல்ல வேண்டியது செயலில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ என் புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழுதி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அவருடைய பிரதான தயவுனாலே நாங்கள் ஏசாயா 11வது அதிகாரத்தை தியானிக்க நிர்வாகத்தின் நன்மைக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.